Hi friends, welcome back to Happy Home Cake channel. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான கிறிஸ்மஸ் கேக் தான் பார்க்க போறோம். கிறிஸ்மஸ் வரதால இந்த கேக்கை நம்ம காம்போ ஆஃபர்லயோ இல்ல சேல்ஸ்க்கோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம்னா சூப்பரா சேல் ஆகும். இந்த கிறிஸ்மஸ்க்கு என்னோட சேல்ல நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதையும் நீங்க ஆட் பண்ணி சேல் பண்ணி பாருங்க. சூப்பராவே சேல் ஆகும். நார்மல் ஸ்பாஞ்ச் மாதிரிலாம் கிடையாதுங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். இதை எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்க இந்த வீடியோல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம அந்த மேல கிரன்ச்சியா இருக்கு பாத்தீங்களா கேக்ல, அதை தான் ஃபர்ஸ்ட் மேக் பண்ணி எடுத்துக்க போறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவை எடுத்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ண போறேன். ஆனா நான் இதுல ஸ்ப்ளிட் பண்ணி 1/4 கப்பா ஒயிட் சுகரையும் ப்ரௌன் சுகரையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ளேவரும் நல்லா இருக்கும், கலர்ஸும் நல்லா கொடுக்கும். அதனால தான் இப்படி நான் ஆட் பண்றேன். 1/4 கப் அளவுக்கு உருக்கி எடுத்த பட்டரை நான் இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கையிலேயே மிக்ஸ் பண்ண போறேன். கையில எதுக்காக மிக்ஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து புட்டு மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் உதிரியா கட்டியா இருக்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நான் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் வீடியோக்காக வீட்டில் சாப்பிட்றதுக்காக நான் இதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஹேண்ட் கிளவுஸ் யூஸ் பண்ணல. கஸ்டமருக்கு கொடுக்கறதா இருந்தால் நம்ம ஹேண்ட் கிளவுஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு அதை மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம பேட்டரை தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பட்டர் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்து டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. பட்டர் நல்லா மிக்ஸ் ஆனதுமே 1/2 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி க்ரீமி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு முட்டையா 2 முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை வேண்டானா நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிரை கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச ஒரு 1/4 கப் அளவுக்கு பாலை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த பேட்டரியில் மைதா மாவை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சுட்டு அந்த பேட்டரியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீட்டரை ரொம்ப ஹை ஸ்பீடில் போட்டு மிக்ஸ் பண்ணாமல் நார்மல் ஸ்பீட், அதாவது ஸ்லோ ஸ்பீடில் வச்சு மெதுவாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்மளோட பேட்டர் சூப்பராக ரெடியாகி கிடச்சிரும். இந்த கேக்கில் நம்ம பட்டர்லாம் யூஸ் பண்ணுறதால ரிச் ஃப்ளேவராக நல்ல டேஸ்ட்டாகவே கிடைக்கும். ஃபைனலாக ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த பேட்டரை நம்ம அப்படியே டின்ல கூட யூஸ் பண்ணி பேக் பண்ணலாம். பட் நம்ம சேல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாயில் பாக்ஸோ இல்லை வேறு எதனா பேக் பண்ணுறதுக்காக பாக்ஸஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். அதில் நம்ம டைரெக்டாக போர் பண்ணி அப்படியே அவனுக்குள்ளே வச்சு பேக் பண்ணி எடுத்தோம்னா இது அப்படியே நம்ம சேல் பண்ணுறதுக்கும் பேக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் இப்போ எடுத்திருக்கிற ஃபாயில் பாக்ஸ் ஒரு 5 இன்ச் அளவுக்கு, அதாவது 1/4 kg நம்ம கேக் சேல் பண்ண போகிறோன்னா அதுக்கு இந்த பாக்ஸ் கரெக்டாக இருக்கும். பாக்ஸ் ஃபுல்லாக அந்த பேட்டரை ஊற்றக்கூடாது. ஒரு 1/2 பங்கு அளவுக்கு ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணியிருந்தோம்ல உதிரியாக பட்டர்லாம் யூஸ் பண்ணி அதை நம்ம மேலே இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது அப்படியே ஓவனில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் போட்டுட்டு 170 டிகிரியில் அதே டெம்பரேச்சரில் ஒரு 25 மினிட்ஸ்க்கு நான் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். இது நம்ம ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேக்கை. இதை நார்மல் சேல்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்லேயே ரெகுலராக நம்ம சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். கட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் க்ரன்ச்சியாக உள்ள சாஃப்டாக அதை கட் பண்ணும்போதே நமக்கு ஃபீல் ஆகும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சாஃப்டாக ரிச் ஃப்ளேவரில் ஒரு சூப்பர் கிறிஸ்மஸ் கேக் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த மாதிரி கேக் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் பிங்க் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி சூப்பரான கிறிஸ்மஸ் கேக்கோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.